வடிவேலு இறக்கறதுக்கு என்ன காரணம்னா, வடிவேலு வந்து ஒரு ஸ்டேஜ்ல வந்து பயங்கரமா பிரபலமாக ஆரம்பிச்சார். இப்ப சின்ன கவுண்டர்லாம் படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, விஜயகாந்த் சார் தான் சிபாரிசு பண்ணி வடிவேலுக்கு அந்த கேரக்டர வாங்கி குடுத்தாரு. அதாவது வந்து எப்படி சொல்றது? அந்த நம்மளுடைய தமிழ் மதுரை மண்லேருந்து வந்தவரு. அதனால அந்த குடுங்கப்பா அந்த பையனுக்கு அப்படின்னு சொல்லி வாங்கி குடுத்தாரு. சின்ன கவுண்டர்ல சின்ன கேரக்டர்ல அதான் நடிச்சிருப்பாங்க. வண்ணனா இருப்பாருல்ல. ஆமா. செந்திலும் இருப்பாரு, கவுண்டமணியும் இருப்பாரு. இவரு ஒரு சின்ன கேரக்டர்ல இருப்பாரு. புரியுதா உங்களுக்கு? அதான் அந்த மாரி நடிச்சிருந்தாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நெறைய படங்கள் அதாவது வடிவேலுக்கு ஏகப்பட்ட படங்கள் புக் ஆரம்பிச்சுச்சு. அந்த காலகட்டங்கள்ல வந்த தேவர் மகன் வந்து வடிவேலுக்கு ஒரு பேர் சொல்ற படமா இருந்துச்சு. புரியுதா உங்களுக்கு? ரொம்ப அதாவது வந்து ரொம்ப அருமையான நடிப்பு அதில வெளிக்காட்டியிருப்பாரு. சிவாஜி கணேசன் ஐயாவே வடிவேலு கூப்பிட்டு "டேய் பிரமாதமா நடிக்கிறடான்னு" சொல்லியிருக்காரு. பாராட்டியிருக்காரு. அந்த அளவுக்கு ஒரு படமா தேவர் மகன் வடிவேலுக்கு இருந்துச்சு. அதுக்கப்புறம் வடிவேலு கேரியர் வந்து ரொம்ப பெரிய லெவல்ல குரோ ஆக ஆரம்பிச்சு, நெறைய படங்கள் நடிக்க ஆரம்பிச்சாரு. வடிவேலு நடிக்க ஆரம்பிச்சு வந்துகிட்டு இருந்த அந்த காலகட்டத்தில அதாவது சின்ன நடிகரா, காமெடி நடிகரா கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்துகிட்டு இருக்கிற அந்த காலகட்டத்தில தான் விஜய், அஜித் வராங்க. ஓகே. ஸோ விஜய்க்கும், அஜித்துக்குமே வடிவேலு தேவைப்பட்டார். அதாவது விஜய்க்கும் மார்க்கெட் இல்ல. அஜித்துக்கும் மார்க்கெட் இல்ல. விஜய், அஜித்தோட மார்க்கெட்ட சப்போர்ட் பண்ணணும். அதாவது வந்து பேலன்ஸ் பண்ணணும்னா, ஒரு கொடி படரணும்னா ஒரு கம்பு வேணும். அந்த மாரி ஒரு கம்பா வடிவேலு இருந்தார். விஜய், அஜித் படங்களுக்கு அந்த காலத்துல. எல்லா படங்களுமே விஜய், அஜித் போட்டுட்டு இருந்தாங்க. ஆனா வந்து வடிவேலுக்கு பணம் நெறைய வர, 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 வர கேரக்டர்ல நெறைய சேஞ்சஸ் வர ஆரம்பிச்சுச்சு. இப்ப விஜயோட ஒரு படம் ஃப்ரெண்ட்ஸ் நடிக்கும்போது சின்ன சின்ன பிரச்சனைகள். அதே மாரி பார்த்தீங்கன்னா, அஜித்தோட நடிக்கும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா, ராஜா வாடா படத்துல. போடான்லாம் கூப்பிட ஆரம்பிச்சுட்டாரு. ராஜான்னு ஒரு படத்துல. ஆ. அதாவது வந்து எப்படி சொல்றது? அஜித் ஒரு ஹீரோ. அவர் ஒரு 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 மாஸ் ஹீரோ. அன்றைய காலகட்டத்தில ரொம்ப பிரபலம் இல்லாட்ட கூட, அவரு ஒரு 150 பேர் நின்னு நடிக்கிற செட்ல வந்து, "டேய் வாடா டேய், வாடா டேய், போடா டேய்" அப்படின்லாம் சொன்னா யாருமே விரும்ப மாட்டாங்க. ஏன் அனங்கானி ஏன் ட்ராப் ஆச்சு? அதாவது வந்து பாலா வந்து சூர்யா போய் ஸ்பாட்ல வச்சு ஒரு 200, 300 பேர் இருக்கும்போது, "சூர்யா இங்க வாடா, சூர்யா போடா" அப்படிலாம் பேசினதுனால தான் வணங்கான் வந்து ட்ராப் ஆச்சு. ஒரு ஸ்டேஜுக்கு மேல சூர்யாவால அது பொறுத்துக்க முடியல. நந்தா படத்துல சூர்யாவுக்கு ஒரு வாழ்க்கை குடுத்தவரு பாலா தான். அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அதுக்கப்புறம் பிதாமகன்ல ஒரு வெளிச்சம் குடுத்தவரு பாலா தான். அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனா, ஒரு ஸ்டேஜ்க்கு மேல சூர்யா வந்து ஒரு ஸ்டேஜுக்கு மேல இன்னைக்கு பெரிய நடிகனா வளர்ந்துட்டாரு. அத வந்து பாலா திங்க் பண்ணியிருக்கணும். இன்னைக்கு வந்து சூர்யா வந்து ஒரு பெரிய நடிகர்ன்றத புரிஞ்சுகிட்டு, அதுக்கேத்த மாரி சூர்யாவ பயன்படுத்தியிருக்கணும். வாடா போடான்னோன அவர் என்ன பண்ணிட்டாரு, அவர் தான் அந்த படத்தோட ப்ரொடியூசர். 2டி தான் அவன் அந்த படத்தினுடைய தயாரிப்பாளர். வேண்டாம் அந்த படமே வேணான்னு சொல்லி ரூ. 8,00,00,000 செலவழிச்சுட்டு வேணான்னு வுட்டு வந்துட்டார். இன்னொரு உதாரணம் சொல்லணும்னா, படிக்காதவன் ஒரு படம் வந்துச்சு இல்லையா? அதில தனுஷ் நடிச்சாரு. அந்த தனுஷ் படத்தில வடிவேலு தான் முதல்ல காமெடி பண்ணாரு. ஃபுல்லா காமெடி பண்ணிட்டாரு. முடியிற ஸ்டேஜ்ல பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு இடத்துல 2 பேரும் அதாவது தனுஷும், வடிவேலும் ஒண்ணா நின்னு காமெடி சீன் பண்ணும்போது, தனுஷ் ஒரு சஜஷன் சொல்லியிருக்காரு. "அண்ணா இது இப்படி பண்ணா நல்லா இருக்குமா அண்ணே?" அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காரு. உடனே வடிவேலு என்ன பண்ணியிருக்காரு, "ஏய் என்னப்பா எனக்கே சொல்லிக் குடுக்குறியா? உங்க மாமனாருக்கே வந்து நான் தான்ப்பா சப்போர்ட் பண்ணேன்." அப்படின்ற மாரி சொல்லியிருக்காரு. எந்த படத்தில? சந்திரமுகியில. அத மனசுல வச்சுக்கிட்டு அந்த சொல்லுவாங்கல்ல, அதாவது வந்து மாடியிலேருந்து இறங்கி வருவாரு. ரஜினிகாந்த் டக்குன்னு மாயமாயிருவாரு. அவரு மாப்பு, வச்சுட்டாயா? மாப்பு அப்படின்னுவாரு. ஐய்யய்யோ! வச்சுட்டான்யா ஆப்பு அப்படின்னுவார்ல. அந்த டயலாக் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கும் ஃபேமஸ். அந்த மாரி நான் மாமனாருக்கே நான் தான்ப்பா சொல்லிக் குடுத்தேன். எனக்கு நீ சொல்லிக் குடுக்குறியா? அப்படிங்கிற மாரி சொல்லும்போது, சின்ன சின்ன மனஸ்தாபமாயி அந்த படத்த விட்டு வடிவேலு போயிட்டாரு. அதுக்கப்புறம் அந்த கேரக்டர்ல வடிவேலு மாரியே விவேக் நடிச்சிருப்பாரு பாருங்க. விவேக் எல்லா படத்துலயும் அவருக்குன்னு ஒரு ட்ரேட் மார்க்கோட நடிப்பாரு. ஆனா இந்த படத்துல வந்து வடிவேலு மாரியே நடிச்சிருப்பாரு. புரியுதா உங்களுக்கு? இந்த மாரி சின்ன விஷயங்கள். அப்புறம் சுந்தர் சி படத்துல வந்து ஒரு படத்துல வந்து வடிவேலு நடிக்கிற காமெடி நடிக்கிற படத்துல சந்தானத்தையும் பயன்படுத்திட்டாருன்னு சுந்தர் சி படங்களை நடிக்கிறத தவிர்த்துட்டாரு. புரியுதா உங்களுக்கு? இப்ப தலைநகரம்னு ஒரு படம் வந்துச்சுல்ல, அதுல பண்ண காமெடிலாம் யாராலயும் பண்ண முடியாது. அப்படி ஒரு காமெடி. அதாவது வந்து நானும் ரவுடி தான், நானும் ரவுடி தான், என்னையும் வேன்ல ஏத்துங்க, என்னையும் ஜீப்ல நாய் ஏத்துங்கன்னு சேகர். சொல்லுவார்ல. நாய் சேகர் ரிட்டர்ன்ஸ் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா, அதெல்லாம் வந்து நாய் சேகர் காமெடிலாம் பார்த்தீங்கன்னா, ஹிலாரியஸ் காமெடி. அந்த பேக்கரி வச்சிருப்பானே அந்த காமெடி. நெறைய காமெடிலாம் சுந்தர் சி படத்துல பெரிய பெரிய அளவுல பேசப்பட்டு, பெரிய எப்படி சொல்றது? அவருடைய உயரத்துக்கு இன்னும் பெரிய உச்சத்த குடுக்குற படங்களா சுந்தர் சி படங்கள் அமைஞ்சுச்சு. அவரையும் விட்டுட்டாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, விஜயகாந்த் இருக்கார்ல, அவர் ஆரம்பத்திலேருந்தே வடிவேலுக்கு நெறைய சப்போர்ட் பண்ணவரு, ஹெல்ப் பண்ணவரு. சின்ன ஒரு மனஸ்தாங்கல்ல சின்ன ஒரு பிரச்சனை ஏற்பட்டு, அது எல்லாருக்கும் தெரியும். அது ஏற்பட்டு விஜயகாந்துக்கும் பகைவன் ஆயிட்டாரு. இப்ப விஜயகாந்தெல்லாம் பார்த்தீங்கன்னா, "அண்ணே என்னண்ணே நான் பண்ணிட்டேன், விடுங்கண்ணே" அப்படின்னு நேரா போய் பார்த்தீங்கன்னா, உடனே சமாதானமாகக்கூடிய ஒரு நல்ல மனிதர். புரியுதா உங்களுக்கு? ஆனா அவர வந்து எதிர்த்து, அவர பத்தி தப்பு தப்பா பேசி, ஒரு மேடை ஏறி கன்னா பின்னான்னு பேசி, இந்த மாரி அதாவது ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் இவருடைய வளர்ச்சிய, அந்த நிதானமா அவரால இருக்க முடியல. அதான் உண்ம. அதாவது வடிவேலு மாரி ஒரு சிறந்த காமெடி நடிகன். அதாவது பாடி லாங்குவேஜ்ல சூப்பரா பண்ணி ஒவ்வொரு சீனையும் அடிச்சு நொறுக்கி பட்டைய கெளப்பக்கூடிய ஒரு காமெடி நடிகர் யாராவது இன்னைக்கு வரைக்கும் இருக்காங்கன்னா, இல்ல.
நிறைய பேர் இருந்திருக்காங்க. என்எஸ் கிருஷ்ணன் இருந்திருக்காரு, ஏன் நம்ம எம்ஆர் ராதா ஐயா இருந்திருக்காங்க, நிறைய பேர் இருந்திருக்காங்க. ஆனால் இன்னைக்கு இருக்கிற ஜென்ரேஷனில் வடிவேலு மாதிரி ஒரு காமெடியன் இருக்காரான்னா இல்லை. புரியுதா உங்களுக்கு? நிறைய பஞ்சாயத்து சார், எல்லாமே பஞ்சாயத்து. ஒரு ஸ்டேஜுக்கு மேலே பிரச்சனை, பஞ்சாயத்து, ஷூட்டிங் கால் ஷீட் கொடுக்குறது சரியாக போகிறதில்ல. அப்புறம் சிங்கமுத்துன்னு ஒரு ஆர்டிஸ்ட்கார், அவரோட ஏதோ ஒரு பஞ்சாயத்து வந்து சிங்கமுத்துலாம் பார்த்தீங்கன்னா இவர் நிறைய காமெடி எழுதிட்டு இருந்தார். ஒரு கேங்காக ஒரு கூட்டமே வந்து வடிவேலோடு இருப்பாங்க. அவங்களெல்லாம் போப்போன்னு துரத்தி விட்டார். அப்புறம் நாய்சேகர்னு ஒரு ரிட்டர்ன்ஸ்னு ஒரு படம் எடுத்தார். அந்த நாய்சேகர் ரிட்டர்ன்ஸ்னு படத்தை எடுக்கும்போது அந்த ஒரு பழைய ஆளுங்கெல்லாம் போய் பார்த்துருக்காங்க. நீங்களாம் யாருமே வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரெடின் கிங்ஸ்லாம் கூட வச்சு பண்ணார். அதாவது எப்படி சொல்கிறது, தன்னுடைய உயரம், மிகப்பெரிய உயரம் அடைஞ்சிட்டோம், நல்லபடியாக நம்ம வந்து ஒரு சாதாரணமான ஃப்ரேம் கடையிலேருந்து வந்தோம், ஃபோட்டோ ஃப்ரேம் கடையிலேருந்து வந்தோம், இவ்வளோ பெரிய உயரத்தை வந்து சினிமா கொடுத்துருக்கு, இவ்வளோ பெரிய புகழ், பணம் எல்லாத்தையும் சினிமா கொடுத்துருக்கு, மக்கள் நம்மளை நேசிக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் புரிஞ்சுக்காமல் அவர் தப்பாக பண்ணி சினிமா விட்டே ஒதுங்கியிருக்கார். இப்போ கேங்கர்ஸ்னு ஒரு படத்தின் மூலமாக திருப்பி வராரு. அதான் சுந்தர்சியும் வடிவேலும் திரும்ப இணைஞ்சு இப்போ நடிச்சுக்கிட்டு இருக்காங்கன்னு கேட்கும்போது திரும்ப எல்லாருக்கும் ஒரு happiness. மாமன்னன் படத்துக்கு அப்புறம் சார் வடிவேலு கிட்ட சின்ன சின்ன சேஞ்சஸ் இருக்குன்னு சொல்றாங்க. அதாவது அவரோட நெருங்கிய தொடர்பில் இருக்கவங்க என்ன சொல்றாங்கன்னா, அதாவது மாமன்னன் படத்துக்கு அப்புறம் வடிவேலு வந்து நல்ல கேரக்டர்ஸ், அதாவது வந்து காமெடி இல்லாமல் குணச்சித்திர கேரக்டராலையும் குணச்சித்திர கேரக்டரும் வடிவேலால் நடிக்க முடியும்னு ப்ரூவ் பண்ணி காமிச்சார் மாமன்னன் படத்தில். அந்த மாதிரி படங்கள்லாம் இப்போ நிறைய வடிவேலுக்கு தேடி வருது. இப்போ இனிமேல் செகண்ட் இன்னிங்ஸை ஸ்டார்ட் பண்ணியிருக்காருன்னு சொல்கிறாங்க. ஆனால் செகண்ட் இன்னிங்ஸ் சொல்லியே நிறைய இன்னிங்ஸ் போயிட்டே இருக்கு. அட்லீஸ்ட் இப்போ வர வடிவேலுவாது இனிமேவாது நம்ம வந்து அதாவது வந்து ரசிகர்கள் விரும்பக்கூடிய காமெடி கேரக்டர் எல்லாமே பண்ணக்கூடிய ஒரு நல்ல நடிகராக இருக்கணும். ஆடியன்ஸ் வந்து எப்படின்னா ரொம்ப ரசிக்கிறாங்க சார் வடிவேலு காமெடி. ஐயோ விழுந்து சிரிக்கக்கூடிய காமெடி வந்து வடிவேலு காமெடி. அப்படிப்பட்ட கலைஞன் அட்லீஸ்ட் ரசிகர்களுக்காண்டியாவது தன்னுடைய ஈகோலாம் விட்டு காம்ப்ரமைஸ் பண்ணி நிறைய படங்கள் நடித்து ரசிகர்களுக்கு ட்ரீட் கொடுக்கணும். ஏன்னா காமெடி பஞ்சம் இப்போ தமிழ் சினிமாவில் இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். நிறைய இருக்கு. யோகி பாபெல்லாம் காமெடியன், சூரி காமெடியன். அதனால தான் நம்ம கேட்டுட்டு இருந்தோம். ஆனால் நீங்கள் சொன்ன தகவலெல்லாம் நிஜமாவே நான் இது வரைக்கும் கேள்விப்படாத தகவலாக தான் இருந்தது. அதில் எக்ஸ்க்ளூசிவ் என்ன அப்படின்னா, ரஜினி சார் ஹீரோவாக நடிக்கிற படத்தில் வந்து அவர் ஃபஸ்ட்டு ஃபினான்ஸ் பண்ணார் அப்படிங்கிறதுலாம், ராஜ்கிரண் சார் பண்ணதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப எக்ஸ்க்ளூசிவாக இருந்தது. அடுத்தடுத்து இன்னும் நிறைய எக்ஸ்க்ளூசிவ் பார்க்கலாம் சார். நன்றி.